வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தொகுதியோட இதயத்துக்கே நேரடியா போக போறோம். இங்க அரசியல்வாதிகளை பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா சங்கரி தொகுதியில தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற உண்மையான சக்திகளை பத்தி, அதாவது மக்களோட குரல், அவங்களோட தரவுகள், இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சேலம் மாவட்டம், அதுல இருக்கிற சங்கரி தொகுதி. சொல்வாங்கல்ல, இந்த மண் வாக்குறுதிகளோட நினைவுகளை பத்திரமா வச்சிருக்குன்னு. அந்த நினைவுகளை தான் நாம இன்னைக்கு தரவுகள் மூலமா தோண்டி எடுக்க போறோம். அப்போ ஒரு தொகுதியோட நம்பிக்கைய முழுசா ஜெயிக்கணும்னா உண்மையில என்னதான் தேவை? இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு புதிர். வாங்க, இந்த புதிர்க்கான விடைய சங்கரியோட கதையிலிருந்தே நம்ம தேடி கண்டுபிடிப்போம். சரி, வாங்க ஆழமா பார்க்கலாம். நம்ம பகுப்பாய்வோட முதல் பகுதி மண்ணின் குரல். அதாவது மக்கள், அவங்களோட வாழ்வாதாரம், அப்புறம் அவங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் முதல்ல பேச போறோம். சங்கரியோட மக்கள் தொகைய பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல, அதாவது ஒரு 54.7% கிராமப்புற மக்கள், மீதி 45.3% நகர்ப்புறம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, லக்பக் 30% மக்கள் நேரடியா விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. பல வளர்ச்சி பிரச்சனைகளோட ஆணிவேர் இங்கதான் இருக்கு. இங்க சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் சுமார் 20%, வன்னியர்கள் ஒரு 13%, ஆதித்திராவிடர்கள் ஒரு 13%, முஸ்லிம்கள் சுமார் 4.5%. இந்த சமூகங்களோட தேவைகளும் அவங்களுடைய கூட்டணிகளும் தான் இங்க அரசியலையே தீர்மானிக்குது. மக்களோட அடிப்படையான தேவை என்ன? 3 விஷயம்தான்: தண்ணீர், நல்ல ரோடு, அப்புறம் வேலைவாய்ப்பு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பல வருஷமா தீர்க்கப்படாம அவங்களோட ஒவ்வொரு நாளையும் பாதிக்கிற பிரச்சனைகள் இது. சரி, இப்போ மக்களோட சூழல்ல இருந்து நம்பர்ஸ்க்கு வருவோம். இந்த எண்கள் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு பாப்போம். வாங்க, தேர்தல் முடிவுகளை வச்சு ஆரம்பிக்கலாம். 2021 தேர்தல்ல வாக்குப்பதிவு எவ்வளவு தெரியுமா? 84.7%. இது சாதாரண விஷயம் இல்ல. இது என்ன சொல்லுதுன்னா, சங்கரி மக்கள் அரசியல்ல எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு காட்டுது. ஆனா அதே சமயம் நீங்க எங்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். 2021 ரிசல்ட்ட பாருங்க. அதிமுக 49.72% வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாங்க. திமுக 41.09% வாங்குறாங்க. மத்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 9%. இதுல இருந்து என்ன தெரியுது? ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அது மட்டும் இல்லாம மாற்றத்தை விரும்புற வாக்காளர்களும் கணிசமா இருக்காங்க. இப்ப போட்டியில இருந்த 2 முக்கிய நபர்களை பாப்போம். இப்போ இருக்கிற எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த திருசுந்தராஜன், முதல் தடவை எம்எல்ஏ. சொத்து மதிப்பு சுமார் 30.3 கோடி, கிளீன் ரெக்கார்ட். இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த திரு ராஜேஷ். இவரோட சொத்து மதிப்பு சுமார் 60.18 கோடி. இவருக்கும் எந்த குற்ற பின்னணியும் இல்ல. அப்ப பாருங்க, பிரச்சனை பணமோ இல்ல கிரைமோ இல்ல, பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு. அது நம்பிக்கை, செஞ்ச வேலைய பத்தினது. ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்களோட குறைகளை கேட்கறதும் அதுக்கு பொறுப்பா பதில் சொல்றதும் தான் ஜனநாயகத்தோட மாண்பு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ உரிமை இருக்கு. அந்த கண்ணியத்தை உறுதி செய்யறதுல கொடுக்கற வாக்குறுதிகளுக்கும் அத பத்தி வெளிப்படையா பேசுறதுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. இது வெறும் அரசியல் இல்ல, நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படை. அப்போ ஏன் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு? இதோ பாருங்க, இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட ஒரு பெரிய லிஸ்ட். நல்ல கிராமச்சாலைகள், குடிநீர் திட்டங்கள், புதுப்பிக்கப்படாத பள்ளிக்கூடங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மையங்கள், விவசாய மானியத்துல தாமதம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் மக்களோட கோவத்துக்கு காரணம். இங்க ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனை இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட கட்சி ஸ்டேட் லெவல்ல எதிர்கட்சியா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கை கட்டப்பட்ட மாதிரி தான். அவரால நினைச்ச திட்டங்களையோ நிதியையோ சுலபமா தொகுதிக்கு கொண்டு வர முடியல. இது அவரோட தனிப்பட்ட திறமைய பத்தின பிரச்சனை இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு பொறி, ஒரு கவர்னன்ஸ் ட்ராப். ஒரு வாக்காளருக்கு கொடுக்கற வாக்குறுதிங்கிறது ஒரு புனிதமான ஒப்பந்த மாதிரி. அத மீறும்போது வளர்ச்சி மட்டும் பாதிக்கப்படல, ஜனநாயகத்தோட மாண்பே சேதமடையுது. இப்போ கடந்த காலத்துல மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாப்போம். இதிலிருந்து எதிர்காலத்துல என்ன நடக்கலான்னு நம்மால யூகிக்க முடியும். இப்ப மக்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. அத நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது அப்போதைக்கு கிடைக்கிற இலவசங்களை விட தங்களோட அடுத்த தலைமுறைக்கு பயனளிக்கிற ரோடு, தண்ணி வசதி, நிரந்தர வேலைவாய்ப்பு மாதிரியான நீண்ட கால திட்டங்களை நோக்கி அவங்களோட கவனம் திரும்புது. இது ஒரு நல்ல முதிர்ச்சியான மாற்றம். இந்த ஸ்விங் ஓட் கதைய கொஞ்சம் பாருங்க. 2016ல பாமக கிட்டத்தட்ட 17.6% ஓட்டு வாங்குறாங்க. 2021ல நாம் தமிழர் கட்சியோர் 4.7% வாங்குறாங்க. இது என்ன காட்டுதுன்னா, ஒரு பெரிய வாக்காளர் கூட்டம் இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் நிரந்தரமா ஓட்டு போடுறவங்க இல்ல.
அவங்க மாற்றத்தை தேடிட்டு இருக்காங்க. சரியான ஒரு மாற்றம் வந்தா அவங்கள ஈர்க்கிறது ரொம்ப சுலபம். இது மட்டும் இல்லாம தொகுதியில இப்போ புதுசா ஒரு பயம் வந்திருக்கு. சமீபத்துல நடந்த சில குற்றச் சம்பவங்கள், முக்கியமா போலீஸ் மேல நடந்த தாக்குதல், சட்டம் ஒழுங்க மக்களோட முக்கியமான கவலையா மாத்திருக்கு. இது ஒரு விரிவான ஆட்சி திட்டத்தோட அவசியத்தை நமக்கு உணர்த்துது. சரி, பிரச்சனைய பத்தி பேசினது போதும். தீர்வென்ன? வாங்க செயலுக்கு வருவோம். தரவுகளோட அடிப்படையில ஒரு உறுதியான ஆட்சி திட்டத்தை இப்ப பார்க்கலாம். இதோ பாருங்க, இது ஒரு தெளிவான வளர்ச்சி ஒப்பந்தம். சாலைகளுக்கு 25 கோடி 18 மாசத்துல, தண்ணீருக்கு 12 கோடி ஒரு வருஷத்துல, வேலைவாய்ப்புக்கு 8 கோடி ஒரு வருஷத்துல 1000 இளைஞர்களுக்கு பயிற்சி. இது காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல, இது நம்பரோட டைம்லைனோட இருக்கிற ஒரு ஆக்ஷன் பிளான். ஒரு விவசாயிக்கு ஒரு தார் ரோடுங்கிறது வெறும் கான்கிரீட் இல்ல, அது அவரோட விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கிற பாதை, அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போற வழி. இந்த மாதிரி உள்கட்டமைப்பு திட்டங்கள் மக்களோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நாம மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களோட தகவல்களை ரொம்ப மரியாதையோட கையாளணும். இந்தியாவோட புதிய டிபிடிபி சட்டம் இதத்தான் சொல்லுது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தகவல்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இது சட்டத்தை மதிக்கிறது மட்டுமில்ல, மக்கள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையும் காட்டுது. இந்த திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க ஒரு தெளிவான வியூகம் தேவை. அதுக்கு பேர்தான் சதுர்முக கோட்பாடு, 4 முகம் கொண்ட ஒரு அணுகுமுறை. சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி தப்பு செஞ்சவங்கள கேள்வி கேட்கணும். விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி நிலையான ஆட்சியே கொடுக்கணும். பிரம்மாவோட புதுமை மாதிரி புதிய தீர்வுகளை கொண்டு வரணும். துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி எளிய மக்களை பாதுகாக்கணும். இந்த 4ம் சேர்ந்தாதான் முழுமையான ஒரு அணுகுமுறை. இந்த திட்டம் எப்படி ஒவ்வொரு சமூகத்தோட தேவைகளையும் பூர்த்தி செய்துன்னு பாருங்க. கவுண்டர் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம், வன்னியர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தலித் குடும்பங்களுக்கு சமூக நீதி, முஸ்லிம் சமூகங்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு, புதிய திறன்கள். இதுதான் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அப்போ இறுதியா இந்த கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியலை விட்டுட்டு தரவுகளோட அடிப்படையில துல்லியமா திட்டமிட்டு செயல்படுற ஒரு அரசியல் பல வருஷமா தொடர்ற இந்த உடைந்த வாக்குறுதிகளோட சங்கிலிய அறுக்க முடியுமா? இது சங்கிலியோட கேள்வி மட்டும் இல்ல, இது நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட எதிர்காலத்தை பத்தின கேள்வி. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with Blueprint Strategies AI at mgr@blueprintstrategiesai or call 080-420-41602. Purpose Beyond